அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம இப்போ பிறை 7ல் இருக்கிறோம், ரமலானில். மத்தியானம் ஆர்டிஎம் உடைய ஒரு பகுதி உலமா ஒருத்தர் பேசினார். இந்த 10 ரஹ்மத்து ஒரு பெரிய சிறப்பு உடையதான். இன்னும் 3 தினங்களே இருக்குது. இதில் அதான் சொல்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ரஹ்மத்துல் ஆலமீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 10 ரஹ்மத்தில் பரக்கத்து இருக்குது, ரஸுக்கு இருக்குது, கருணை இருக்குது, எல்லாமே நம்மளுக்கு வழங்கப்பட்டுச்சு. இந்த முதல் 10 ஒரு சிறப்பான ஒரு 10 நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய அருட்கொடை. அல்ஹம்துலில்லாஹ், நம்ம அதன்படி நம்ம அமல் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைய தலைப்பு பொறுமையின் சிறப்பு. பொறுமை கேட்டாலே சிரிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த எல்லாத்தையும் பொறுமை இல்லாமல் இருக்குல்ல. அல்லாஹ் சொல்கிறான், சூரா அஸ்-ஸுமார்ல அல்லாஹ் சொல்கிறான், பொறுமையாளர்களுக்கு தான் அதிகமான ஒரு நன்மையை கொடுக்குறானா அல்லாஹ். இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம போயிட்டுருக்கோம், திடீர்னு தடுமாறி கீழே விழுந்துட்டோம். வேறு என்ன செய்யுது? பொறுமையாக தான் இருக்கணும். நம்மளுக்கு அது ஒரு சோதனை மாதிரி. என்ன செய்யுது? இப்போ நம்ம பஸ்ஸில் ஏறுறோம், சில்லறை கேட்குறோம், சில்லறை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ கண்டக்டர்லாம் எங்கே சில்லறை கொடுக்குறாங்க? எல்லாம் அந்த கார்டு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் ஒரு வகையில் நம்ம பொறுமையை கையாள வேண்டியதாக இருக்குது. ஏன் இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்மளுக்கு பொறுமை குறைவாக இருக்குதுன்னு சொன்னாக்கா, எல்லாம் கெமிக்கல் ஃபுட், ரசாயன பொருள். எல்லாம் காலையிலேயே இந்த முட்டையில் ஊசி மிளகாயை போட்டு சாப்பிட்றாங்க. அப்புறம் எப்படி கோவம் ஏறாமல் இருக்கீங்க? நைட்லேயும் ஃபுல்லாக நாசிலமாக அது இதுன்னு சம்பளம் வச்சு அடித்தாக்கா எல்லாம் கெமிக்கல் ஃபுட்னா உடம்பு என்னத்துக்காகும்? இப்போ பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பு நம்மளுடைய தாத்தாமார்கள்லாம் 2 பாட்டி கல்யாணம் பண்ணி 14 பிள்ளையை பார்த்து அவ்வளோ பொறுமையாக வளர்த்தாங்க. ஏன்னா அப்போ எல்லாம் இயற்கையான உணவுகள் எல்லாம். இன்றைக்கு செயற்கையான உணவுகளாக போயிடுச்சு. 2வது, மனிதனுக்கு நேரம் போத மாட்டேங்குது. இப்போ அவசர காலத்தில் இருக்கனால இந்த பொறுமையை நம்ம கடைப்பிடிக்க முடியல. என்ன செய்கிறது? ஃபோன்லாம் பாருங்கள், இப்போ முந்திலாம் ஒரு 10 நிமிஷம் பேசினாலே நம்ம உட்காந்து இப்போ 2 நிமிஷம் பேசினாலே டென்ஷன் ஆகிடுது. என்ன செய்கிறது? இந்த காலகட்டங்கள் மாறிக்கிட்டு இருக்கு. பொறுமை ஈமானில் பாதி. இப்போ நம்ம தாய் தகப்பனுக்கு நம்ம செய்யக்கூடிய கடமை அது ஒரு கட்டாய கடமை. நம்ம பொறுமையாக இருந்து அவங்க கொஞ்சம் வயசாகிட்டாங்கன்னா நம்ம அந்த கடமையில் நம்ம செஞ்சாங்க இன்ஷா அல்லாஹ். அதே போல் நம்ம குடும்பங்களுக்கும் சரி, பிள்ளைகள், இப்போ பிள்ளைகள்லாம் எந்த பிள்ளை ஹெட்ஃபோன் இல்லாமல் இருக்குது? துவான் சொல்லுங்கள் துவான். 5 வயசுலேயே ஹெட்ஃபோன் கேட்குது. மணிக்கணக்கில் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலும் மணிக்கணக்கில் அந்த ஹெட்ஃபோனை தட்டிக்கிட்டு இருக்குங்க. பாடம் கடைசியில் நைட்டு 12 மணி 1 மணிக்கு தான் ஹோம் ஒர்க் செய்கிறது. என்ன நம்ம பேச்சே கேட்குது? எல்லாத்தையும் நம்ம பொறுமையாக போயிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. என்ன செய்யுது? இப்போ காலங்கள் மாறிடுச்சு. அந்த காலத்துலலாம் நம்மளை 9 மணிக்கெலாம் தாய் தகப்பன் படுக்க அனுப்பிடுவாங்க, 8 மணிக்கெலாம் படுக்க அனுப்பிடுவாங்க. இப்போ உள்ள காலகட்டங்களில் எல்லாம் மாறிக்கிட்டு வருது. டிவி இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் ஹேண்ட்ஃபோன்லேயே ஓடிக்கிட்டு இருக்கு லைன். இப்படி போய்கிருந்தோம்னா அதான் நம்மளுடைய மார்க்க விஷயங்கள்லேருந்து நீங்கள் தவறிடாதீங்க. அது ரொம்ப முக்கியம். ஓதுறது, இந்த மாதிரி சூறாவுக்கு நம்ம தொழுகையில் கலந்துக்கிறது, பயான் கேட்குறது, நல்ல விஷயங்களை தான் நம்ம கொண்டு வரோம். பாருங்கள், கடல் கடந்து நம்ம ஒரு உஸ்தாத், அருமையான உஸ்தாதை நம்ம கொண்டு வந்திருக்கோம். மக்கள் பலன் அளிக்கிறதுக்கு தான் இன்ஷா அல்லாஹ். அடுத்து உஸ்தாத் மௌலானா ஹாஃபில் அப்துல்லா முகமது சிராஜுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ். அம்மா பஅத். ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்-ஸப்ரி வஸ்-ஸலாஹ் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே,
ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் கோடிக்கணக்கான படைப்பினங்கள் எல்லாம் படைச்சிருக்கிறான். அந்த கோடிக்கணக்கான படைப்பினங்கள்லையும் சிறந்த ஒரு படைப்பாக, அழகான ஒரு படைப்பாக, கண்ணியமான ஒரு படைப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்தை எல்லாம் படைச்சிருக்கிறான். மேலானவர்களே, இந்த மனிதர்களை படைச்சி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு மௌத்து வரைக்கும் உலகத்தில் சோதனையை கொடுத்து கொண்டே இருப்பான். உலகத்தில் எப்போ மனிதனுக்கு சோதனை இல்லாமல் ஆகும்னு சொன்னால் அவன் ஒன்று இந்த உலகத்தை விட்டு பிரியணும், ரப்ப சந்திக்கணும், உலகத்தில் அவன் மௌத்தாகணும். அப்பதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதனையை நீக்குவான். அது வரைக்கும் கட்டமாக ஏதாவது ஒரு வழியில, ஏதாவது ஒரு லைன்ல, ஏதாவது ஒரு அமைப்புல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதன் என்ன செய்யறான், சோதிச்சு கொண்டே இருக்கிறான். உலகத்துல சொல்லுங்க பாப்போம், யாராவது ஒரு மனிதனை காட்டுங்க பாப்போம், உலகத்துல அவருக்கு வாழ்க்கையில கவலை வந்ததே கிடையாது, அல்லது நோய் வந்ததே கிடையாது, வியாபாரத்துல லாபமே லாபம் தான், நஷ்டம் வந்ததே கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் குழந்தையுடைய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். குழந்தை இல்லாம இந்த உலகத்துல எந்த தாய் தந்தையும் இல்லை. சொல்லுங்க பாப்போம், இல்ல மேலானவர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருத்தர அவர்களுடைய தரத்துக்கு ஏற்றவாறு அல்லாஹ் சோதிக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அல்லதி ஹலகலக்கும் ஹுவல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌத்தையும் அல்லாஹ் படைச்சிருக்கிறான், ஹயாத்தையும் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்கள யாரு மிக அழகான அமல் செய்யக்கூடிய மக்கள் என்பதை சோதிப்பதற்காக வேண்டி. மேலானவர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் மனிதனை பல சந்தர்ப்பங்கள்ல, பல நேரங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல விஷயங்களை கொண்டு அல்லாஹ் சோதிக்கலாம். எப்ப நாங்க வரக்கூடிய சோதனையும் போது பொறுமையாக இருப்போமோ, பொறுமையை கொண்டு அல்லாஹு தஆலாவிடத்துல உதவி தேடுவோமோ, அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு பின்னால வரக்கூடிய அந்த சந்தர்ப்பம், பின்னால கிடைக்கக்கூடிய அந்த வெகுமதி மிகவும் பொறுமதியானதாக இருக்கும். பொறுமைக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வெற்றி அல்லாஹ் வச்சிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, நீங்க அல்லாஹு தஆலாவிடத்துல பொறுமையை கொண்டு உதவி தேடுங்க, அதே மாதிரி தொழுகையை கொண்டு உதவி தேடுங்க. இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறான். பொறுமையாளர்களோடு யார் இருக்கிறது? அல்லாஹ் இருந்து கொண்டே இருக்கிறான். யாரெல்லாம் பொறுமை செய்வாங்களோ, பொறுமைக்கு பின்னால வரக்கூடிய அந்த நிலைமை அவர்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமானதாகவும் அவர்களுக்கு ரொம்பவும் இன்பமானதாகவும் அமையும். இந்த ஆயத்துக்கு கீழான தஃப்சீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, அன்னஸ் ஸப்ர வஸீலா, அதாவது பொறுமை இருக்குதானே, அது அல்லாஹு தஆலாவினுடைய உதவியை கொண்டு வாரத்துக்கு ஒரு அல்லாஹு தஆலாவுடைய உதவியை கொண்டு வாரத்துக்கு ஒரு அதாவது ஒரு பொறுமை ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்குது. மேலானவர்களே, எப்போ நாங்கள் பொறுமையை இழப்போமோ, எப்போ எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் அவசரப்படுவோமோ, அந்த நேரத்தில் எதுவுமே சாதிக்க முடியாமல் போயிடும். ஹதீஸுடைய கருத்திலே வந்திருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அடியான் அவசரப்படும் காலமெல்லாம் அல்லாஹு தஆலாவுடைய உதவியை விட்டு தூரமாகிறான். எப்போ அடியான் அவசரம் இல்லாமல் பொறுமையோடு அல்லாஹு தஆலாவிடத்துல கேட்கிறானோ, கையேந்திரானோ, துஆ செய்கிறானோ, அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி கொடுக்குறான். துஆவுடைய ஹதீஸில் வந்திருக்குது, நாங்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அடியான் அல்லாஹு தஆலாவிடத்துல துஆ கேட்பான், அல்லாஹ் இரக்கம் உள்ளவன். எப்போ அடியான் பொறுமையாக அல்லாஹு தஆலாவிடத்துல கேட்கிறானோ, அந்த கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் என்ன செய்யலாம், கேட்ட உடனே அல்லாஹ் கொடுக்கலாம், கேட்ட உடனே அல்லாஹ் கொடுத்துருவான். ரெண்டாவது கட்டம் இருக்குது, அடியான் அல்லாஹு தஆலாவிடத்துல கேட்பான், ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான், கேட்ட உடனே அல்லாஹ் கொடுக்க மாட்டான், கொஞ்சம் பிற்படுத்தி அல்லாஹ் கொடுப்பான், கொஞ்சம் பிற்படுத்தி சிறந்தது அல்லாஹ் கொடுப்பான், கேட்ட உடனே கிடைக்காது. மூன்றாவது கட்டம் இருக்குது, அடியான் அல்லாஹு தஆலாவிடத்துல கேட்பான், ஆனா அல்லாஹ்வுக்கு தெரியும் இவன் கேட்கக்கூடிய இந்த விடயம் இவனுடைய வாழ்க்கைக்கு நலவானதா கெடுதியானதா அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், இவன் கேட்கறது அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவன் கேட்டதை விடவும் சிறப்பானது அல்லாஹ் கொடுப்பான்.
மேலானவர்களே, 4வது கட்டம் இருக்குது. அல்லாஹ் தஆலாவிடத்துல கேட்பான். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான்? கொடுக்கவே மாட்டான். அல்லாஹ்வுக்கு தெரியும் நலவா கெடுதியான்னு சொல்லி. அவன் கேட்டதற்கு பகரமாக கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய கூலி அல்லாஹ் வச்சிருப்பான். அந்த கூலியை பார்த்து அடியான் நினைப்பானா, துனியால நான் கேட்ட எந்த ஒரு துஆவுமே அல்லாஹ் தஆலாவிடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்திருந்தான் அல்லவே, அல்லாஹ் கபூல் செய்யாமல் இருந்திருந்தான் அல்லவே. அப்படி அடியான் நினைப்பானா. அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குண்டான கூலி அல்லாஹ் வச்சிருப்பான். மேலானவர்களே, எதற்கும் பொறுமை வேணும். பொறுமையோடு அல்லாஹ் தஆலாவிடத்தில் நாளடைவில் உதவி தேடுவோமாக இருந்தா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக உதவி செய்வான். சையதுனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பல ஆண்டு காலம் நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க. எங்களுக்கு உங்களுக்கு வாரமா இல்லை, அவங்களுக்கு உண்டான நோய் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த நோய்க்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஈடேற்றமான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்தான். சையதுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மீனுடைய வயிற்றுக்குள்ளால கிட்டத்தட்ட 40 இரவுகள் அல்லாஹ் தஆலாவிடத்துல அவசரப்படல, பொறுமையோடு அல்லாஹ் தஆலாவிடத்துல பாவ மன்னிப்பு தேடினாங்க. அல்லாஹ் தஆலாவிடத்துல இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். மிக சிறந்த இஸ்திக்ஃபார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற சிறந்த இஸ்திக்ஃபார். அல்லாஹ் இந்த சம்பவத்தை பத்தி தஃப்சீர் செய்றான், குர்ஆன்ல அல்லாஹ் பயான் செய்றான், விளங்கப்படுத்துறான். வதன்னூனி இத் ذهب முகாதிபன் ஃபظن அன் நக்திர அலைஹி ஃபனாதா ஃபில் ظுலுமாத். 3 இருள்களுக்கு மத்தியில ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வை அழைச்சாங்க. தஃப்சீருடைய உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க, ஒன்று கடலுடைய இருள், இன்னொன்று மீனுடைய வயிற்றுக்குள்ளால் இருக்கக்கூடிய இருள், இன்னொன்று இரவுடைய இருள். இந்த 3 இரவுகளுக்கு மத்தியில அல்லாஹ் எப்படி அழைக்கிறாங்க? பொறுமையோடு அல்லாஹ் அழைக்கிறாங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். ஒரு நாளா 2 நாளா 3 நாளா 4 நாளா இல்ல, 40 நாட்கள் மீனுடைய வயிற்றுக்குள்ளால் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். மேலானவர்களே, அல்லாஹ் பின்னால பதிலளிக்கிறான். ஃபஸ்தஜப்னா லஹு வனஜ்ஜைனாஹு மினல் கம். நாம் பதிலளிச்சோம், அவர்களுடைய கவலையை போக்கினோம். பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு செய்தி அல்லாஹ் சொல்றான். கியாமத்துடைய நாள் வரும் வரையில முஃமின்கள்ல யாரெல்லாம் எங்களை இவ்வாறு அழைப்பார்களோ, இவ்வாறு எங்களிடத்துல உதவி தேடுவார்களோ, அவ்வாறு அவர்களுக்கு நாம் எப்படி நாம் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு உதவி செஞ்சேனோ அதே மாதிரி நான் என்ன செய்வேன், அப்படியாப்பட்ட மனிதர்களுக்கு நான் உதவி செய்வேன் அல்லாஹ் வாக்களிச்சிருக்கிறார். மேலானவர்களே, அதே குர்ஆன் அல்லாஹ் இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் பேசுறான். ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அவ்வாறு அல்லாஹ் தஆலாவை அழைக்காம இருந்திருந்தன்னு சொன்னா கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் நாம் அவரை மீனுடைய வயிற்றிலே வச்சிருப்போம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறியிருக்கிறார். மேலானவர்களே, எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும், எந்த ஒரு சிரமம் வந்தாலும், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ் தஆலாவிடத்துல அமைதியாக பொறுமையாக அல்லாஹ் தஆலாவிடத்துல பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடக்கூடிய அடியார்களாக நாம் ஆகணும். இவ்வாறாக இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையை வெற்றிகரமான வாழ்க்கையாக அல்லாஹ் ஆக்குவான். எதெல்லாம் பேசினோமோ கேட்டோமோ வாழ்க்கையை இக்லாஸான முறையில் அமல் செய்யறதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.